Paul. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையிலே விரைய சிறுவன் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு பிரான் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். புனிதமான இந்த நாளிலே நாம் வந்து கூடி வந்திருக்கின்றோம். 40 நாட்கள் நாம் இந்த நோன்பை கடைபிடித்துவிட்டு இறுதியிலே ஆண்டவரோடு இணைந்த இந்த பாடுகளோடு நாம் இணைந்து உயிர்ப்பிலே அவருடைய மாட்சி அடைவை இந்த எண்ணத்தோடு நாம் வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த புனித நாட்களிலே புனித பயணம் மேற்கொள்கின்றோம் என்ற ஒரு மனநிலையோடு இந்த வழிபாட்டிலே ஒருவரின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வர்ஷினி என்ற மகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இவருடைய வளர்ச்சியிலே உடனிருந்து அருட்கொடைகளை நிரப்பி நல்ல ஞானத்திலும் அறிவிலும் நல்ல உடலுள்ள சுகத்திலும் சிறந்து வளர உதவ வேண்டும் என்று நாம் சிறந்த முறையிலே ஜெபிப்போம். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டி என்ற மகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் பெயரால் நன்றி கூறுகின்ற இந்த நேரத்திலே தொடர்ந்து அவருடைய வளர்ச்சியில் ஆண்டவர் உடனிருந்து அருட்கொடைகளினால் நிறுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிறந்த முறையில் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரவீன் என்ற மகனுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இவரை வளர்ச்சியிலே உடனிருந்து அருட்கொடைகளினால் நிரப்பி இறை பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிறந்த முறையிலே ஜெபிப்போம். செல்சியா என்ற மகளுடைய பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். ஆண்டவர் தொடர்ந்து இவருடைய பயணத்திலே உடனிருந்து ஞானத்திலும் அறிவிலும் நல்ல உடல்நில சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இன்றைய நாளிலே ஒருவருடைய கருத்துக்காக இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளுடைய நலனுக்காக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்காக வேண்டி சிறந்த முறையில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதடில் விதிவி தலை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தார், இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள்
அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 22 வசனம் 14 முதல் அதிகாரம் 23 இறைவசனம் 56 முடிய. நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருக்கிறேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்போது அவர்கள், நம்மில் செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்கிறவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையில் விடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவர்களிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறுப்பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்து கொள்ளட்டும், வேறுப்பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேல் ஆடையை விற்று வாழ் வாங்கி கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகி சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறை வேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடரிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கின்றீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாசு என்பவர் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவரிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதையை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு சென்று போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள் முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தார். அப்போது படிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்துக்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லை அப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடும் வரை எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் நமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நையப்படைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவன் யார்? இறைவாக்கினனே, சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்து சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் எல்லாம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசு என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம்
என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கும் யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமிலிருந்து ஏரோதியிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து என்ன செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்தியிடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பகையாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்து நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. வேறொதும் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவர் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசு இழுத்து சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் அவர்களுக்கு மாரடித்து புலம்பி ஒப்பாறு வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்களை பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்லுவார்கள். பச்சை மரத்திற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளை அவர்கள் சிலுவையின் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறகு விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசரானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்ததை
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுக்குள் ஒருவன் நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றும். என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவரை கண்டு கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்பு தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சிக்குள்ளே பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோயில்கள் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தாள் படியிடும். இதை கண்ட நூற்றொரு தலைவன் இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இறையாட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தவர்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தினரின் திட்டத்துக்கு செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவிலுள்ள அரிமத்தியா ஊரை சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்தியிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியாய் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாள் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமான என் அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, வாழிய இயேசுபிரான் ஆழியும் வானும் உள்ளவரைக்கும் வாழிய தேவபிரான், ஏழையர் பாவிகள் இரட்சகராக எங்கும் நிறைந்த பிரான் என்று கண்ணதாசன் அவர்கள் இயேசுவை பற்றி அழகான வரிகளை படைத்திருக்கின்றார். புனித வாரத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். புனித வாரத்தின் தொடக்கமே மகத்தான மாபெரும் ஒரு பவனியிலே நாம் பங்கேற்றிருக்கின்றோம். இந்த பவனி ஊர்வலம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்காக, ஒரு மனிதனை புகழ் பெற செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலமாக செல்வது வழக்கம். ஒரு கட்சியை இந்த உலகத்திலே அறிமுகம் செய்வதற்காக வேண்டி பல்லாயிரம் மக்கள் ஊர்வலமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் வந்த இந்த பவனி என்பது அப்படிப்பட்ட பவனி அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வாழ்வு பெறுவதற்காக, மீட்பு பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் அங்கே மேற்கொள்ளுகின்ற ஒரு பவனிதான் இந்த புனித பவனி என்பதை நாம் அறிகின்றோம். இந்த பவனியினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பவனி நடக்கக்கூடிய அந்த நாளிலே ஏறக்குறைய 27 லட்சம் மக்கள் இந்த பாஸ்கா விழாவிற்காக கூடியிருந்தார்கள்.
அப்படி என்றால் இந்த பவனி என்பது என்ன படிப்பினையை கொடுத்தது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக இருந்த எதிரிகளை அங்கே நடுநடுங்க செய்தது. பரிசேயர்கள் சதிசேயர்களுடைய வாழ்க்கை பதட்டமடைய செய்த ஒரு பவனி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த பவனி என்பது தந்தையாகிய கடவுள் மகனை இயேசுவை மாட்சிப்படுத்தி அந்த உலகிலே அவரை புகழ்ந்து பாடிய ஒரு நாள். ஆகவே எந்த அளவுக்கு இயேசு பிரானை இயேசுவை புகழ்ந்து பாடி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து வந்தார்களோ அந்த அளவுக்கு எதிரிகளுடைய நெஞ்சம் அங்கே நடுநடுங்கியது என்று சவால் விடுகின்ற ஒரு பவனியாக இந்த பவனியானது அமைகின்றது. இந்த பவனியை நாம் வெற்றிகரமாக வீர முழக்கங்களோடு நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த புனிதமான வாரத்திலே நாம் நுழைகின்றோம். இன்று சண்டே, ஆண்டவர் இயேசு அரசராக அவர் பவனி வரக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நாள். மண்டே, நாளைய தினம் திங்கள், ஜெருசலம் ஆலயத்திலே அவன் நுழைந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்று மாட்சியோடு புகழோடு வருகின்ற பொழுது எதிரிகள் குலை நடுங்கியது போன்று நாளைய தினம் அவர் எருசலம் ஆலயத்திலே நுழைந்து ஆடு மாடு விற்கக்கூடியவர்களை விரட்டி சுழற்றி அடிக்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் கோபக்கனல் அங்கே பற்றி எரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இதே ஆலயத்திலே ஒரு குழந்தையாக அன்றைக்கு துடித்துக் கொண்டிருந்த இவன் இன்றைக்கு சாட்டை எடுத்து எங்களை எல்லாம் அடிக்கிறானே, விரட்டுறானே என்று அவர்கள் வெறுப்பு உணர்வோடு அவர்கள் அங்கே துடித்துக் கொண்டிருப்பார்கள். புதன்கிழமை இயேசு அங்கே விருந்திற்கு போகின்றார். கேள்விப்பட்ட அந்த பாவியான அந்த பெண் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்திலே கழுவுகின்றார். எல்லாரும் வேடிக்கை பார்க்கின்றார்கள், தடுக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு செலவீனம் செய்து இந்த திருச்சடங்கை செய்ய வேண்டும் என்று இயேசு அவர்களை அமைதிப்படுத்துகிறார். செய்யட்டும், என்னுடைய மரணத்தை முன்னோக்கி அவள் உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றாள் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் யூதாசை பார்த்து இயேசு சொல்லுகின்றார், மகனே, இந்த பரிமள தைலத்தினுடைய விலையை நீ அறிந்திருக்கிறாய், அதனுடைய மதிப்பை அறிந்திருக்கிறாய். ஆனால் இந்த தலைவனுடைய விலை உனக்கு தெரியவில்லையே, இந்த தலைவனுடைய மதிப்பு உனக்கு தெரியவில்லையே என்று அப்பொழுதே இயேசு மனதிலே நினைத்திருப்பார். வியாழக்கிழமை என்ன நடக்கப் போகின்றது? ஆண்டவர் இயேசு 12 சீடர்களுடைய பாதங்களை கழுவி அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த வழிபாடு முடிந்தவுடனேயே அவர் கைது செய்யப்படுகின்றார். இரவோடு இரவாக அநீதியாக அவர் நடத்தப்படுகின்றார். எப்படி அநீதியாக நடத்தப்படுகின்றார் என்று சொன்னால், யூதர்களுடைய மரபிலே இரவு நேரங்களிலே யாரையும் கைது செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் கைது செய்தார்கள். இரவு நேரத்திலே விசாரிக்க கூடாது. ஆனால் இயேசுவை இரவோடு இரவாக விசாரிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு புனித நிகழ்வுகள் நடப்பதற்காக நாம் இப்போது புறப்படுகின்றோம். ஆகவே இந்த பவனி என்பது ஆண்டவர் கடவுள் தந்தை தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு மாற்றிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நிலை. ஆகவே எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புகழப்படுகின்றானோ, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நல்லதை செய்கின்றானோ நமக்கு தெரியும். நம்மை அடுத்திருக்கக்கூடிய நம்மீது எதிர்ப்பு கனலை வீசிக்கொண்டிருப்பான், பொறாமைப்படுவான், ஆத்திரமடைவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவது, இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது 5 வகையான மனம் கொண்ட நம்பிக்கையாளர்களை நாம் பார்க்க முடியும். 5 வகையான மனித உள்ளங்களை, நம்பிக்கையாளர்களை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவது,
மேலோட்டமான நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகின்றது. 27 லட்சம் என்று நான் சொன்னேன். இத்தனை மக்கள் கூட்டம் என்பது இதிலே அதிகமான மக்கள் மேலோட்டமான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இயேசு எங்கெங்கு சென்றாரோ, எங்கெல்லாம் பணிக்கு சென்றாரோ அங்கெல்லாம் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். எதற்காக? இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவிடம் இருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெறுவதற்காக. பசியாக இருந்தால் உணவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூடினார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கின்றோம். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அங்கே கூடியிருப்பதை பார்க்கின்றார். எங்கு அவர் சென்றாலும் ஏராளமான மக்கள் கூடினார்கள். ஆனால் அதிலே அதிகமான மக்கள் எதற்காக கூடினார்கள் என்று சொன்னால், மேலோட்டமான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு அங்கே தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது, சந்தேக குணம் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிகமாக இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுனர்கள் என்று ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இயேசுவை பின்தொடர்ந்தது. இயேசு இந்த இடத்திற்கு போகிறார், இல்லை எந்த இடத்திலிருந்து வருகிறார் என்பதை அவர்கள் நுண்ணியமாக அறிந்து அவர்கள் எப்பொழுதுமே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். எதற்காக? கண்ணியத்தோடு இவர்கள் பின்தொடர்ந்தார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் பின்தொடர்ந்தார்கள். எப்போதுமே இயேசுவின் மீது ஒரு சந்தேக கண்ணோடு இவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவர்கள் எப்பொழுதும் இயேசுவை பின்தொடர்ந்தாலும், எப்பொழுதும் இயேசுவோடு இருந்தாலும், அவர்கள் முணுமுணுப்பதிலும், எதிர்கேள்விகள் கேட்பதிலும், தங்களை நியாயப்படுத்துவதிலும், குற்றம் கண்டுபிடிப்பதிலுமே அவர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாம் எப்பொழுதுமே பார்க்கலாம். சந்தேக குணம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வகையான ஒரு கூட்டம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மந்தமான நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மந்த நிலை என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசிகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள், பெயரளவிலே சொல்லிக் கொள்வார்கள். அவனுக்கு தெரிகின்றது, அவன் சொல்லுகின்றான், இவரிலே நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று. கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் அவன் சொல்லுகின்றான். அது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, அவன் என்ன சொல்லுகிறான்? ஏரோது கூட இவரிடம் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை, ஆகவேதான் அவர் என்னிடம் இங்கே அனுப்பி இருக்கின்றார். மந்தமான மனநிலை என்று சொல்வது, தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். உண்மை என்று அறிந்தும் அவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு தயக்கப்படுவார்கள். ஏனென்றால் அந்த இறை வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆட்சி அதிகாரம் பறிபோய் விடுமோ என்பதற்காக மந்தமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை உரியவர்கள் என்பது அந்த இனத்தை இங்கே காட்டுகின்றது. நான்காவது என்னவென்று சொன்னால், விரக்தியான மனம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு 12 சீடர்களை தேர்வு செய்கின்றார். 12 சீடர்களையும் தன்னோடு வைத்துக் கொள்ளுகின்றார், பயிற்சி கொடுக்கின்றார், இறை அனுபவத்தை கொடுக்கின்றார். மீண்டும் 72 பேரை அவர் தேர்வு செய்கின்றார். 2 பேராக அவர் அனுப்புகின்றார். பல முறை இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள், போதகரே
ஜெபம் என்று சொல்லுகின்றார்களே, பல்வேறுபட்ட ஜெபத்தை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கின்றார்கள். ஒரு முறை என்ன சொல்லுவார்கள், நாங்கள் இறைப்பணிக்காக போகிறோம், தீய ஆவியினால் பீடிக்கப்பட்ட எத்தனையோ தீய சக்திகளை எங்களிடம் கொண்டு வருகின்றார்கள், ஆனால் எங்களால் குணப்படுத்த முடியவில்லையே என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது கூட இயேசு சொல்லுவார், இப்படிப்பட்ட இந்த சாத்தான்களை ஜெபத்தாலும் தபத்தாலும் அன்றி வேறு எதாலும் குணப்படுத்த முடியாது என்று எப்படிப்பட்ட பயிற்சிகளை அவர் கொடுத்தும் இயேசு கைது செய்யப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து விரக்தி அடைந்து விடுகின்றார்கள். அவர்கள் யாருக்குமே துணிச்சல் இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என்னோடு இருக்கக்கூடிய ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகின்றார். பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், நீ சேவல் கூவும் முன்பாக 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகின்றார். தெரிந்திருந்தும் அறிவுறுத்தப்பட்டும் ஆனால் அவர்கள் அங்கே வலுவிழந்தவர்களாக அங்கே காட்சி. அதுதான் விரக்தியான மனம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நமது சமூகத்தில் கூட, சபையில் கூட நாம் பார்க்கின்றோம், நன்றாக இருப்பார்கள், உடனிருப்பார்கள், ஒரு பிரச்சனை என்று வந்துகின்றால் யாரையும் காணாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அது காட்டுகின்றது. 5வது வகை என்னவென்றால் உண்மையான நம்பிக்கை கொண்ட மனம் கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றார். உண்மையான நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் இறைமகன் இயேசு என்பதை தான் இன்றைய இறை வழிபாடு நமக்கு இங்கே எடுத்து காட்டுகின்றது. உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய லட்சியம் என்ற விருது வாக்கோடு இந்த புனித பயணத்தை தொடங்கி வெற்றிகரமாக அவர் முடிக்கின்றார். பிலாத்து கேட்கின்றான், நீ என்ன யூதர்களின் அரசனா என்று கேட்கின்றான். இல்லை இல்லை, அரசன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உச்சரிப்பவன் நீ, ஆனால் உண்மைக்கு சான்று பகர்வதுதான் என்னுடைய லட்சியம், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி துணிச்சலோடு, அதுதான் உண்மையான மனம் கொண்ட அந்த நம்பிக்கை என்று சொல்லுகின்றார்கள். அன்பு மிக்கவர்களே, உக்ரைன் ரஷ்யா என்று 2 தேசங்களுக்கிடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஏன் நமது இறை சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டிருப்பார்கள், படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் அதே நாட்டை சேர்ந்தவர்கள் வெளியேற்றம் செய்கின்றார்கள், பயந்து ஓடுகின்றார்கள், உயிருக்கு பயந்து உயிர் கிடைத்தால் போதும் என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இக்கட்டான சூழலிலே தான் அருட்சகோதரிகள், அன்னை தெரசாவினுடைய அருட்சகோதரிகள் ஒரு ஊரிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது இராணுவத்தினர் வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள், நீங்கள் தயவு செய்து இந்த இடத்திலிருந்து போய்விடுங்கள், வேறு நாட்டுக்கு போங்க, சமாதானம் ஆன பிறகு நீங்கள் வந்தா போவதும் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் மறுக்கின்றார்கள், இல்லை, நாங்கள் இங்கே இருந்து பணி செய்ய வேண்டும், சாதாரண நாட்களில் பணி செய்வது பணி அல்ல, இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம், உணவில்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள் ஏராளம், இன்னும் காயப்பட்ட மக்கள் ஏராளம், ஆகவே எங்கள் உயிரே போனாலும் சரி, நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த பணியை விட்டுவிட்டு போக மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இங்கே இயேசு தன்னை எசையா இறைவாக்கினர் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றார், அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன், காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஆணித்தரமாக அவருடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, மாறாக இறைப்பணி ஆற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று அங்கே பவுலடியார் வீரவசனம் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கின்றோம்,
என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு அங்கே எடுத்துரைக்கின்றார். யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என்னை தேர்ந்தெடுத்தவர் என்னை கைவிட மாட்டார். என்னை வழி அனுப்பியவர் கைவிட மாட்டார். என்னோடு இருக்கக்கூடியவர் என்றும் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு இறை சிந்தனையோடு வாழ்ந்தவர். அதுதான் ஏசாயா 43:5 வாசிக்கின்றார். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே இந்த புனிதமான வாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நாம், புனிதமான இந்த பவனியிலே பங்கேற்ற நாம், அதை தொடர்ந்து இன்று நீண்ட இறை வார்த்தைகளை வாசித்த தியானித்த நாம், இறை வார்த்தையில் நம்மை ஒன்றுபடுத்திய நாம், இயேசுவினுடைய இந்த உண்மையான மனநிலை, அந்த உண்மையான நம்பிக்கை கொண்ட இறை சமூகமாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு அழைக்கின்றது. ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், அஞ்சாதே கலங்காதே என்ற ஒரு இறை உணர்வோடு இந்த புனித பயணத்தை தொடர்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது தேவைகள், நமது குடும்பம், நமது சமூகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி நாம் ஜெபிப்போம். தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. உலகத்தின் நிறைவாய் எங்கள் வாழ்வில் ஏற்படும் கவலைகளை கண்டு கண்ணீர் வடிக்காமல், தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல், இயேசுவின் மனநிலையை பாடுகளை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. உலகத்தின் நிறைவாய் இயேசுவின் விடுதலை பயணத்தில் பங்கு பெற்ற நாமும் இயேசுவை போல் அன்புக்காக, நீதிக்காக, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை வாழ்வுக்காக, பிறரன்பு பணிக்காக, நன்மையை அர்ப்பணித்து வாழ தேவையான இறையாற்றலை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. வழிநடத்தும் இறைவா, பல்வேறு நோய்களால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்கும் நீரே மருத்துவராக இருந்து நோயிலிருந்து விடுதலை கொடுத்திட வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. கருணையின் இறைவா, இப்பங்கு சம குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரின் தேவைகள், வேண்டுதல்கள் நிறைவேறிடவும், ஒவ்வொருவரின் நிறைவான மகிழ்வான வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை
பல்வேறுபட்ட நமது தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே பதிவு செய்திருக்கின்றோம், ஜெபித்திருக்கின்றோம். ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டியும் ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபிப்போம். என்றென்றும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தந்தையை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்ட இந்த வேண்டல்கள் ஜெபங்களை கனிவோடு ஏற்றுக்கொண்ட எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்கள் குடும்பங்களில் தேவையான அருட்கொடைகளை நிறைவாக தேவைப்படும் ஒவ்வொரு நேரங்களிலும் காலங்களிலும் கொடுத்து இறை பாதையில் எங்களை கரம் பிடித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 335. கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரே, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் காலை உன்மடியமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன்மடியமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன்பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், என் உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரே, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் காலை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இம்மறைபொருள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையின் வடிவே இறைவா, புனிதமான இந்த நாளிலே உம்முடைய திருப்பாதம் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கின்ற எங்களையும் இப்பலி பொருளையும் உமக்கு ஏற்றதாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாமிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பு ஆயர் பேராயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியாயை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியாயும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் அமைதியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றவர்கள் பேர் பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 430. பரம்பொருளே, இன்பப் பெருக்கே பரம்பொருளே, அல்லும் பகலும் உனையே நினைந்து உருகும் வரமே தருவாயே, உருகும் வரமே தருவாயே. நல்லோர் தீயோர் எல்லா உயிருக்கும் நலமே நல்கும் நாயகனே, நலமே நல்கும் நாயகனே. நானிலம் அனைத்தும் ஒருங்கே அமைக்கும் நல்ல ஒரு இதயம் தருவாயே, நல்ல ஒரு
இதயம் தருவாயே. அருட்கனியே அருட்கனியே கனிமுதலே கனிமுதலே அகநிறைவே அகநிறைவே ஆண்டவரே அகவிருள் நீக்கி அருள் ஒளியேற்றும் அருள் பெரும் சுடரே வாராயோ. இறைவா எழுந்தே வர வேண்டும். நிறைவாயருளே தர வேண்டும். என்னை நிறைத்து உருவம் தந்தாய் என்னில் நிறைவாய் அன்பிரையே. என்னில் நிறைவாய் அன்பிரையே எந்தன் எண்ணம் சொல்லில் செயலில் என்றும் குறைவாய் முழு முதலே. என்றும் உறைவாய் முழு முதலே. எளியோர் தாழ்ந்தோர் வறியோர் வாழ்வில் ஒளியை ஏற்ற அருள்வாயே. ஒளியை ஏற்ற அருள்வாயே. தன்னலமின்றி பிறநலம் வேணும் உன்னருள் இதயம் தருவாயே. உன்னருள் இதயம் தருவாயே. அருட்கனியே அருட்கனியே கனிமுதலே கனிமுதலே அகநிறைவே அகநிறைவே ஆண்டவனே அகவிருள் நீக்கி அருள் ஒளியேற்றும் அருள் பெரும் சுடரே வாராயோ. இறைவா எழுந்தே வர வேண்டும். நிறைவாயருளை தர வேண்டும். நிறைவா எழுந்தே வர வேண்டும். நிறைவாயருளை தர வேண்டும். இயேசுவின் இதயத்திற்கு சொந்தமான என் அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, புனித வாரத்தை பக்தியோடு நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த வார அனைத்து நிகழ்வுமே இந்த ஆண்டவருடைய வாழ்விலே நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள். ஆகவே அனைத்து திரு நிகழ்வுகளிலும் நாம் பக்தியோடு பங்கேற்று இறையாசை பெற உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடக்க நாளில் இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த அனைத்து இறை மக்களுக்கும் சிறப்பான நன்றியும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருப்பலி முடிந்தவுடன் உலக ஆயர் மாமன்ற அறிக்கை சமர்ப்பிக்கும் கூட்டம் நடைபெறுவதால் பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள், அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள், மறைக்கல்வி நிர்வாகிகள், பங்கேற்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை சரியாக 5:45 மணிக்கு வெள்ளரடை குருசுமலை திருப்பயணத்திற்கு புறப்படுவதால் திருப்பயணத்திற்கு வருபவர்கள் இன்று திருப்பலி முடிந்ததும் ரூபாயுடன் தங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பயணத்திற்கான செலவு ரூபாய் 150. வருகிற வியாழக்கிழமை பெரிய வியாழன் அன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு திருப்பலியும் 6:30 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு பெரிய வியாழன் திரு நிகழ்வு ஆரம்பமாகும். திரு நிகழ்வு முடிந்து இரவு 9 மணி முதல் 11 மணி வரையும், காலை வெள்ளிக்கிழமை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறும். புனித வெள்ளி பிற்பகல் 2 மணிக்கு புனித வெள்ளி சிறப்பு சிலுவை பாதை நடைபெறும். 3 மணிக்கு இயேசுவினுடைய திருப்பாடுகள் சிறப்பு நிகழ்வு நடைபெறும். 2 மணிக்கு சிலுவை பாதை முடிந்தவுடன் 3 மணிக்கு திருச்சடங்கு ஆரம்பமாகும். திருச்சடங்கு முடிந்த பிறகு சிலுவை பாதை கிடையாது. வழிபாட்டினுடைய அமைப்பை சிலுவை பாதை இறந்த பிறகு கிடையாது. அது அப்படியே முடியும். சரியா? கஷ்டம்தான். மதிய உணவு தயாரிக்கின்றவர்கள் 1 மணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். சரியா? மதிய உணவு கஞ்சி தயாரிக்கிறவர்கள் 1 மணிக்கு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்று பிற்பகல் 2 மணிக்கு TNPSC சிறப்பு பயிற்சி நடைபெறும். அம்சியில் வைத்து நடைபெறும். எனவே பிள்ளைகள், ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்குமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாதம் கழுவுதல் திரு நிகழ்வுக்கு பெயர் கொடுத்தவர்கள் பெயர் கொடுத்து தேர்வு செய்திருக்கீர்களா? அதாவது இந்த ஆண்டு இணைந்து பயணிப்போம் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று எந்தெந்த அமைப்புகள் உண்டோ எல்லா அமைப்புகளிலிருந்தும் 12 பேர் தேர்வு செய்யுமாறு உங்களை என்பது கேட்டு, பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், நோயாளிகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மாற்றுத்திறனாளிகள் யார் எல்லா அமைப்பில் உள்ளவர்களையும் தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசிரியருக்காக எழுதி நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாகிய இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதையும் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்தனேன், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க